வணக்கம் அன்பு நேயர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இரவு நேர பயணத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அன்பு நேயர்களே? இந்த இரவு நேர பேருந்து பயணத்த பத்தி தான் ரியாஸ் கருணா அவர்கள் ரொம்ப அற்புதமா அவருடைய நகைச்சுவை கலந்த ஒரு பாணியில சொல்லியிருக்காரு. அவருடைய அனுபவத்தை ரொம்ப அழகா பகிர்ந்திருக்காரு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய இரவு நேர பயணம் எப்படி இருக்குன்னு நீங்க வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு அவருடைய பயணம் அப்படி அமைந்திருக்கிறது அனுபவம். இதோ அவருடைய பதிவை பார்த்து விடலாமா? இரவு நேர பேருந்து பயணங்கள் எப்போதும் மனிதகுலத்தின் மீதான எனது பொறுமையை சோதிக்கும் ஒரு போர்க்களமாகவே அமைந்து விடுகிறது. நீண்ட தூர பயணத்துக்காக களைப்போடு பேருந்தில் ஏறும்போதெல்லாம் ஒரு நிம்மதியான தூக்கத்தை மட்டுமே என் உடல் யாசிக்கும். ஆனால் எனக்கு பக்கத்து இருக்கையில் வந்து அமரும் அந்த பரிதாபமான தோற்றமுடைய அப்பாவி நபரோ நள்ளிரவில் ஒரு கொடிய மிருகமாக உருமாறுவார் என்பதை நான் எப்போதும் முன்கூட்டியே கணிப்பதில்லை. பேருந்து புறப்பட்டு விளக்குகள் அணைக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே அந்த அசுர நாடகம் தொடங்கும். முதலில் ஒரு மெல்லிய விசில் சத்தமாக ஆரம்பிக்கும். அது மெல்ல மெல்ல பழுதான டீசல் இயந்திரத்தின் கர்ஜனையாக உருமாறும். என் சக பயணி இப்போது வெறுமனே தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. அவர் மூக்கு வழியாக பிரபஞ்சத்தின் அத்தனை ஒளிகளையும் உள்வாங்கி ஒரு மாபெரும் கச்சேரியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரது ஒவ்வொரு குரட்டை சத்தத்தின் போதும் பேருந்தின் கண்ணாடிகள் மட்டுமல்ல, என் விழா எலும்புகளுமே அதிர்வது போல் இருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த சத்தம் ஒரு மனிதனின் தொண்டையில் இருந்துதான் வருகிறதா, அல்லது அவர் செரிமானம் செய்த ஏதோ ஒரு காட்டு விலங்கு உள்ளே இருந்து உதவி கேட்டு அலறுகிறதா என்ற சந்தேகம் எனக்கு வந்துவிடும். முதலில் அமைதியாக என் காதுகளை இறுக பொத்திக் கொள்வேன். பின் செயற்கையான இருமல்களை உருவாக்கி அவருக்கு உணர்த்த முயல்வேன். எதற்கும் பலன் இருக்காது. அந்த நபர் தன்னை சுற்றி உலகம் அலைந்தாலும் குரட்டை விடுவதை கடமையாக கொண்டு ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். எனது பொறுமையின் எல்லைகளை தாண்டும் போது மனதுக்குள் மிக இருண்ட சிந்தனைகள் எழத் தொடங்கும். என் தண்ணீர் போத்தலால் அவர் தலையில் ஓங்கி தட்டினால் என்ன, அல்லது அவரை இருக்கையோடு சேர்த்து அப்படியே ஜன்னலுக்கு வெளியே வீசிவிட்டால் என்ன என்றெல்லாம் என் மூளை மிக துல்லியமான கொலை திட்டங்களை தீட்டும். ஒரு உலக அமைதியையும் அகிம்சையையும் போதித்த அத்தனை தத்துவங்களும் அந்த ஒரு குரட்டை சத்தத்தின் முன் சுக்கு நூறாக உடைந்து சிதறிவிடும். முன் வரிசை இருக்கையில் இருப்பவர்களை பார்த்து உதவி கேட்கலாம் என்றால் அவர்களும் இவரின் சத்தத்துக்கு தாளம் போட்டபடி வேறு சுருதியில் குரட்டை விட்டு கொண்டிருப்பார்கள். விடியற் காலையில் பேருந்து இலக்கை வந்தடையும் போது நான் ஒரு மனநோயாளியைப் போல கண்களில் இரத்த கோடுகளோடு உறைந்து போய் அமர்ந்திருப்பேன். ஆனால் அந்த நபரோ பல வருடங்களுக்கு பிறகு நிம்மதியான உறக்கத்தை பெற்ற ஒரு முனிவரைப் போல துள்ளி எழுந்து என்னை பார்த்து புன்னகைப்பார். இரவு நல்ல தூக்கமா என்று அவர் மிக இயல்பாக கேட்கும்போது இரவெல்லாம் நான் மனதுக்குள் தீட்டிய அத்தனை கொலை திட்டங்களையும் விழுங்கிவிட்டு செத்த பிணமாக என் பையை தூக்கி கொண்டு கீழே இறங்குவேன். இறங்கி போனதும் தப்பிவிட்டோம் என்றுதான் நினைப்போம். அதுதான் இல்லை. ஒரு வாரத்திற்கு காதுகளில் அந்த குரட்டை தான் ஒடித்து கொண்டிருக்கும். பயணங்களின் போது சக பயணிகளின் குரட்டையாலோ அல்லது விசித்திரமான செயல்களாலோ உங்களுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய எரிச்சல் அனுபவம் ஏதாவது இருக்கிறதா? பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களோடு. ரொம்ப அற்புதமான இந்த பேருந்து பயணத்தை பற்றி ரியாஸ் கருணா அவர்கள் அழகாக நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய பேருந்து பயண அனுபவத்தை, இரவு நேர பேருந்து பயண அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி அன்பு நேயர்களே. நான் விடைபெறுவது இளைவேணி கிருஷ்ணா.